வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தயாராகும் சிறை, அமலாக்கத்துறை அதிரடி, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு, பதற்றத்தில் அறிவாலயம், ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கைதாவார்கள் என்று சமூக வலைதளத்தில் பரவுகின்ற செய்தியும், அமலாக்கத்துறையின் அடுத்தடுத்த கடிதங்களும் திமுகவை கலக்கமடைய செய்திருக்கிறது. திமுக கலக்கமடைகின்ற அளவுக்கு அமலாக்கத்துறை கடிதத்தில் அப்படி என்ன இருந்தது அப்படின்றத முதல் செய்தியாக பார்க்க வரும். ரெண்டாவது, திமுகவினுடைய இளைஞரணி ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்குது. அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க, எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்திருக்கின்ற கடிதமும் ஆலோசனை கூட்டமும் ஒரே செய்தியை தான் சொல்லுகிறது. அவை என்ன என்பதை பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகத்தை நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிவிடுகின்றேன். திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஈடியானது தலைமைச் செயலாளருக்கும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டே இருந்தது. அந்த கடிதத்தில் KN நேரு மீது நடவடிக்கை எடுக்கணும், செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏவா வேலு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜெகத் ரட்சிகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்கம் தென்னரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், KKSS ராமச்சந்திரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு 13 முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கடிதம் எழுதி அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தது. சென்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவங்க அனுமதி அளிக்கவில்லை. அவங்களுக்கு அனுமதி அளித்தால் இந்த திமுகவுடைய தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் அவர்களும் எங்கே இருப்பார்கள் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அனுமதி அளிக்கவில்லை, மறுத்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். அமலாக்கத்துறையானது கடந்த காலங்களில் குற்றம் நடந்ததுக்கான ஆதாரங்களை அனுப்பியது போலவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் நாம் மேற்கொண்டு சொன்னோம் இல்லையா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு வரிசையாக ரகசிய புள்ளி விவரங்களையும் ஆதாரங்களையும் அனுப்பி உடனடியாக நீதிமன்ற விசாரணை தொடர வேண்டும். அமலாக்கத்துறையானது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையை தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும். இந்த நபர்களிடத்தில் எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி வழங்கின மாதிரி தெரியல. ஏன் அனுமதி வழங்க மாட்டாரு? ஒருவேளை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு விஜயை ஆதரிப்பதனால நாம் திமுகவுக்கு தொல்லை கொடுத்தால் இந்த கூட்டணி கட்சிகள் நம் மீது அதிருப்தி ஏற்பட்டு மீண்டும் அவர்களிடமே சென்று விட்டால் நம்முடைய ஆட்சியானது கவிழ்ந்துவிடும். அதனால் அமர யோசனை செய்து பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என்று கிணத்துல கள்ள போட்ட மாதிரி அமைதியாக இருக்கின்றார்களா? இல்லை, விஜய் மீது பழி வாங்குகின்ற நடவடிக்கை என்ற பழி வீழ்ந்துடக்கூடாது. ரெண்டாவது, நடவடிக்கை என்ற போர்வில் அமலாக்கத்துறை அனுமதி கேட்ட உடனே அனுமதி அளித்து விட்டு கடைசியில் அந்த விசாரணையில் திமுக காரங்க யோகியவான்கள் என்ற தீர்ப்பு வந்துவிட்டால் அதுவும் விஜய்க்கு பின்னடைவாக இருக்கும். அதனால் உண்மையாகவே அமலாக்கத்துறை தந்திருக்கின்ற ஆவணங்களும் ஆதாரங்களும் ரகசிய புள்ளி விவரங்களும் உண்மைதானா? திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தப்ப மாட்டாங்களா, சிறை செல்வார்களா என்று ஒட்டுமொத்தமாக சட்ட வல்லுநர்களும் ஆலோசனை செய்து அமர அனுமதி அளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். உண்மையாகவே அமர யோசனை செய்துதான் விஜய் அவர்கள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதியை வழங்க போகிறார் என்ற செய்தி தான் நமக்கு கிடைக்கிறது. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களையும் நிர்வாகிகளும் விட்டுட்டோம்னா தாவேகா வளர்வது சந்தேகம். அதனால் திமுகவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அது விஜய் மீதும் பழி வரக்கூடாது. ரெண்டாவது, எடுக்கப்பட்ட நடவடிக்கை உண்மையாகவே தவறு செய்ததற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கணும். தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். சரிக்கை விடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கின்றார். அதனால் விஜய் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை காலதாமதமானாலும் அமலாக்கத்துறையானது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது விசாரணை நடத்தணும். சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நிகழ்ந்திருக்கிறது, நாங்களும் விசாரணை செய்யணும், நீதிமன்றம் விசாரணை செய்யணும். 2013 லஞ்ச ஒழிப்புத்துறையானது அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிந்திருக்கின்றார்கள். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததை பல இடங்களில் அவர் கைமாற்றி விட்டுருக்கிறார். அதனால் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நிகழ்ந்திருக்கிறது, நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனுமதிக்காக தான் காத்திருக்கிறோம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நேற்று கூட செந்தில் பாலாஜிக்கு எழுதினாங்க, ரெஸ்பான்சிபிள் இல்லை. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் வழக்கம் போல கடிதம் இல்லாமல் இந்த கடிதத்தில் புதிதாக ஒரு சரத்தை சேர்த்திருக்கின்றார்கள். அதாவது BNSS சட்டத்தின் அடிப்படையில்
நீங்கள் மட்டும் அனுமதி வழங்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று நாங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கமானது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னும் அமலாக்கத்துறையானது கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் வெகு சீக்கிரத்தில் முடிவெடுத்து எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சிங்களேன், நாங்களே வந்து நீங்கள் அனுமதி அளித்ததாக முடிவெடுத்து கொண்டு நாங்கள் அவங்கள விசாரணை செய்வோம். அதற்கான சட்ட வழிமுறையும் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் 120 நாளைக்குள்ளாக ஒரு மாநில அரசாங்கமானது முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கவில்லை என்றால் நீங்கள் எங்களை விசாரணைக்கு அனுமதி அளித்து விட்டீர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் களத்தில் இறங்கி விசாரணை செய்வோம். ஏன்னா சட்ட வழிமுறையானது எங்களுக்கு அதற்கான அனுமதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 120 நாள் தான் பொறுப்போம். தமிழக அரசாங்கமானது அனுமதி அளித்தே ஆக வேண்டும். அப்படி அனுமதி அளிக்கவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கலாம் 120 நாளைக்கு பிறகு. அதனால் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம், செந்தில் பாலாஜா இருக்கலாம், இல்லை திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துடுவாங்க 120 நாளுக்கு பிறகு. அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது திமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றலாம். அவங்க பொறுத்த வரைக்கும், ஏப்பா நம்ம ஆட்சி இருக்குதுப்பா, நாம் ஏன்பா பயப்படணும், விசாரிக்க போகிறது நம்ம காவல்துறையை தான்பா. அது மட்டும் இல்லை, இடி விசாரணை அமைப்பாக இருந்தாலும் சரி, நம்மளை அடிக்க போகிறது கிடையாது, சிறையில் தூக்கி வைக்க போகிறது கிடையாது. மொத்தமே வந்து நம்முடைய காவல்துறையினர் தான். அப்படியே தூக்கி வச்சாலும் சரி, சிறைத்துறையிலையும் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து போய்விட்டது. அமலாக்கத்துறை வந்தால் செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட விசாரணையினுடைய லெவலு வேறு மாதிரி இருக்கும். அதனால் சென்ற முறை 420 நாளைக்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தாலும் வாய் திறக்காமல் இருந்தார். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக வாய் திறந்து விடுவார். அதுலேயும் டாஸ்மார்க் விஷயமானது விஸ்வரூபம் எடுத்தால் விசாரணை வளையத்தில் செந்தில் பாலாஜி சிக்கினார்னா கடந்த முறை சொல்லாததெல்லாம் இந்த முறை சொல்லிடுவாங்க. அந்த ஆகாஷ் பாஸ்கரன் இன்னும் பல தம்பிகள் வந்து டாஸ்மார்க்கில் என்ன சரக்கு வாங்கணும், எந்த டீலர்கிட்ட வாங்கணும் என்பதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கலாம், அதற்கு கீழ் இருந்த டாஸ்மார்க்கை இயக்கி கொண்டு இருந்தவங்க அத்தனை பேரும் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய உத்தரவில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ற விஷயமானது ஏற்கனவே அமலாக்கத்துறையானது டாஸ்மார்க் எம்டிஆர் இருந்தார்ல, அவருடைய உரையாடலுடைய வாட்ஸ்அப் சேட்டுகள் எல்லாம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் டாஸ்மார்க் எம்டிஆர் இருந்தார் அவர் வீட்டில் போய் சோதனை எடுக்கின்ற போது பின்னாடி ஜன்னலுக்கு பின்னாடி கிழித்து எறியப்பட்டிருந்தது. அவற்றினுடைய ஒட்டுமொத்தமாக ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த டாஸ்மார்க் விஷயம் விஸ்வரூபம் எடுத்தால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலினோ சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. போன முறை காப்பாற்றினவங்க இந்த முறை வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் காப்பாற்ற மாட்டாங்க. அதனால தான் சிறையானது தயாராகிறது. இல்லை என்றால் 4 மாதம் வரைக்கும் அமலாக்கத்துறையானது அனுமதி வழங்கியிருக்குது இந்த அரசாங்கத்துக்கு. அதுக்குள்ளே திமுக பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆவணங்களை பதுக்கணும், ஏன்னா இப்போ தானே ஆட்சி விட்டு போயிருக்காங்க. அதனால் அதிகாரிகள் மட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவானவர்கள் இருப்பாங்க. ஸோ ஆவணங்களும் ஆதாரங்களையும் எப்படிலாம் அழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அழிச்சிடுங்கப்பா அப்படின்னு உத்தரவிட்டிருப்பார்கள். அதனால் உதயநிதி ஸ்டாலின்லாம் சிறை செல்வார்களா என்பது நமக்கு தெரியல. இதற்கிடையில் திமுகவினுடைய இளைஞரணி கூட்டம் நடந்திருக்கிறது. அதில் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இப்போ நடக்கின்ற ஆட்சியானது நம்ம கூட்டணி கட்சிகள் தான் போய் ஆதரவளித்திருக்கின்றார்கள். நமக்கு தான் வந்து ஓட்டு போட்டாங்க மக்கள், அந்த ஓட்டில் தான் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவங்க தான் போய் இப்போ தாவேக்காவை தாங்கி பிடிக்கின்றார்கள். இந்த ஆட்சியானது 5 ஆண்டு காலம் நடக்காது, கண்டிப்பாக நிச்சயமாக கவிழ்ந்துவிடும், ஆட்சி மாற்றம் வரும், நம்ம தான் மீண்டும் வெற்றி பெறுவோம், சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏப்பா இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்லிக்கொள்ளாமல் தவேக்காவுக்கு ஆதரவளித்து விட்டான், இந்த காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டு வருது அப்படின்றதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக பாஜக வெற்றி பெற்று கொண்டே வருது. இப்படி தொடர்ச்சியாக வெற்றி பெறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அமித்ஷாவுடைய உழைப்பு, மோடி அவர்களுடைய சாதனை எல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்காரங்களால் தாண்டா பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வருது. அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்க முதுகில் குத்தன காங்கிரஸ் கண்டிப்பாக மக்களால் தூக்கி எறியப்படும். நாம் காங்கிரஸ் சுத்தமாக சோழி முடிக்கணும். ரெண்டாவது, என்றென்றைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகவே கூடாது, அவங்கள அனுமதிக்கவே கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டன தீர்மானங்களையும் காங்கிரஸுக்கு எதிராக ஏற்றிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரனை அதிக நாள் தோல் எடுத்து சுமந்ததே வந்து திமுக தான்.
அவன் முதுகிலேயே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி குத்திட்டு போயிட்டான்னா தவேகாவுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதாவது பயணம் போகின்ற படகுலேயே வந்து ஓட்ட போடுறவன் காங்கிரஸ் கட்சிக்காரன். அது மட்டும் கிடையாது, கூடவே இருந்து ஒட்டுண்ணி போல வாழ்ந்து ரத்தத்தை உரிந்து பெருக்கிறதா நினைப்பான். அவனும் பெருக்க மாட்டான், அடுத்த கட்சியை அழிப்பான். அவனை நம்பி நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க பாருங்கள், இது என்றைக்கு வேணுமானாலும் கவிழும். அவன் நம்பிக்கை துரோகி அவன். நம்ம எல்லாம் டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம். அதனால் ஜென்சி கட்சிகளுக்கு புரிகின்ற அளவுக்கு நம்ம பேசணும், நம்ம தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் சமூக வலைதளத்தில் உண்மையை மட்டுமே பகிருங்க. ரெண்டாவது, விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். சுருக்கமாக சொல்கிறது ஜென்சி கிட்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியணும். அது மட்டும் கிடையாது, முக்கியமாக நம்முடைய கொள்கைகளை கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி கலைஞருடைய பிறந்தநாள் வருது, அந்த பிறந்தநாள் விழாவில் உங்கள் குடும்பங்களை கொண்டு வந்து அந்த விழாவை கொண்டாடுங்க. ஏன்னா கலைஞர் பற்றியும் கொள்கை பற்றியும் திமுக பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத காரணத்தினால தான் நீங்கள் திமுக ஓட்டு போட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, அவரையும் லிஸ்ட்லேருந்து விட்டு பார்த்தீங்களா, அவரும் விசாரணை வளையத்துக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் தான் பேசும்போது சொன்னார், திமுக காரன் குடும்பத்தில் இருக்கிறாங்கள, அவங்க பாக்கெட்டுக்குள்ளேயே வந்து விஜய் புகைப்படம் இருந்தது, விசில் இருந்தது. அதனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே விஜய் வந்து நுழைந்திருந்தான். நம்ம கொள்கை, நம்முடைய சாதனை, நம்முடைய நலத்திட்டங்களை நம்ம குடும்பத்துக்கு எடுத்து சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னாருல. அதனால் இப்போது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற போது உங்கள் குடும்பத்தினரையும் கொண்டு வந்து நிறுத்தி பிறந்தநாள் விழாவை கொண்டாடுங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் திமுக பற்றியும் திமுக சாதனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக தபார் திமுக செய்த சாதனையை பற்றி பெருசாக நீங்கள் சமூக வலைதளத்தில் கொண்டு செல்லணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வந்து நாம் அவ்வளோதான் இனிமேல் ஏந்து வர மாட்டோம் அப்படின்னு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நாம் என்ன பெருசாக ஊழல் செஞ்சு விட்ட மாதிரி நமக்கு எதிராகவும் கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து நாம் எவ்வளோ நல்லவர்கள் வல்லவர்கள், தமிழகத்துக்கு எப்பேற்பட்ட ஆட்சியை தந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, திமுக ஒரு ஆட்சி செஞ்சிச்சுன்னா அந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஆட்சி தான் பெஸ்ட் ஆட்சி. இதுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு ஆட்சியை பார்த்ததில்ல, நம்ம பெருமையுடன் சொல்லலாம். அதனால் நம்மளை உள்ள எவனா தூக்கி வச்சு நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகின்ற எண்ணம் வந்துச்சுன்னா அதை முறியடிக்கணும். எங்கள் தலைவர்கள் தமிழக மக்களுக்காக உழைச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முன்னேற்றத்துக்காக உழைச்சார், ஊழல்லாம் பண்ணலை அப்படின்னு அடிப்படையிலிருந்தே வந்து சோஷியல் மீடியாவில் திமுக பற்றியும் திமுக தலைவர்கள் பற்றியும் நேர்மறையான செய்தியை முதல்ல பரப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நம்ம ஊழல் செய்து விட்டோம், நம்மளை கைது பண்ணுவாங்க அப்படின்ற வார்த்தையை ஸ்டாலின் அவர்கள் சொல்லலைன்னா கூட நம்மளுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போது. அந்த பிரச்சனை இந்த கைதாக தான் இருக்கும் என்று சொன்னாரோன்னு தெரியல. அதனால் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணாத அளவுக்கு அவர் மீது கை வச்ச அவ்வளோதான், தமிழகமே துண்டாடப்படும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் எதிராளிக்கு நம்மளை பார்த்தாவே அச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜென்சி கிட்ஸுகள் இடத்துல திமுக செய்திகளையும் திமுக கொள்கையும் திமுகவினரால் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? உண்மையாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்சி கிட்ஸுகளினுடைய ஆதரவு வாட்ஸ்அப்பு மற்றும் சோஷியல் மீடியா மூலமாக தான் வெற்றி பெற்றாரா, இல்லை அதிமுக திமுக ஆட்சி புளிப்பு ஏற்பட்டு ஒரு மாற்றம் போட்டுருண்டா விஜய்க்கு அப்படின்னு போட்டாங்களா? அதோடு போச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் பேசுனதை கேட்டீங்க, ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் உள்ளே போவாங்களா? இல்லை கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது கை வச்சிங்கன்னா ஆதரவை வாபஸ் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்களா? ஸ்டாலின் ஒவ்வொரு கூட்டத்திலும் சரி நம்ம கூட்டணி கட்சிகள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் போய் ஆதரவு தந்திருக்கின்றார்கள் காங்கிரஸை தவிர. அதனால் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழும் என்று சொல்கிறாரு. ஒருவேளை கூட்டணி கட்சிகளை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆட்சியை கவுத்துருவாரா? இந்த கைது நடவடிக்கை ஏற்படுகின்ற தருணத்தில் எல்லாவற்றுக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றிங்க.